துறவி வைத்த விருந்து. முன்னொரு காலத்தில் துறவி ஒருவர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் ஒரு நாடோடி துறவி. அவருக்கு ஆசிரமம் மடம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. கால் போன போக்கிலேயே ஒவ்வொரு ஊராக சுற்றி திரிவார். எந்த ஊரில் தங்கணும்னு தோணுதோ அந்த ஊரில் ஒரு சில மாதங்கள் அவர் தங்குவார். அவருக்கு எப்போ அந்த ஊரில் இருந்து சலிப்பு தட்டுதோ வேறு ஊருக்கு போயிடுவார். அப்படி ஒவ்வொரு ஊர்லையா இருந்து உபதேசம் பண்ணுவார். அங்கே இருக்க மக்கள் கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அங்கேயே இருப்பார். அவருக்கு சலிப்பு தட்டுனா இன்னொரு ஊருக்கு போயிடுவார். அப்படின்னு அவர் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே வந்தார். அவருக்கு ஒரு 8 சிஷ்யர்கள் இருந்தாங்க. அந்த 8 சிஷ்யருமே அவருக்கு சொந்தம்னு கிடையாது. அவங்களுக்கு எப்போ சலிப்பு தட்டுதோ அவங்க அந்த துறவிட்ட இருந்து ஒதுங்கிடுவாங்க. அவங்க ஏதாவது கேள்வி கேட்டு இருப்பாங்க. அவங்க அந்த துறவி பேசுகிறதுல ஏதாவது பதில் கிடச்சிட்டுன்னா அந்த சீடர்கள் ஒதுங்கிடுவாங்க. அப்படி ஒவ்வொரு ஊர்லும் போன நேரம் சில சீடர்கள் சேருவாங்க. அவங்களுக்கு பதில் ஏதாவது கிடைக்கும் அவர் பேசுகிறதுல. அப்போ அவங்க ஊருக்கே திரும்பிடுவாங்க. அப்படி ஒவ்வொரு ஊராக போயிட்டு இருக்கும்போது இப்போ அவருக்கு ஒரு 8 சிஷ்யர்கள் இருக்காங்க. அந்த 8 சிஷ்யர்களோட அவர் ஒரு ஊருக்கு போகிறாரு. அந்த ஊருக்கு பேர் தான் யானையம்பலம். அந்த ஊருக்கு பேர் தான் யானையம்பலம். அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே ரொம்ப கஞ்சத்தனமானவங்க. யாருக்குமே பசின்னு கேட்டால் கூட யோசித்து தான் சாப்பாடு கொடுக்கக்கூடியவங்க. அந்த ஊரில் போய் இந்த சிஷ்யரோட இந்த துறவியும் இருந்தார். அந்த துறவிக்கே சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவருக்கு கிடைக்கக்கூடிய சாப்பாட்டில் மிச்சத்தை அந்த சீடர்மார்களுக்கும் கொடுத்து அவர் கொஞ்சம் நாள் வாழ்ந்துக்கிட்டே வந்தார். அந்த சீடர்களுக்கே எப்பண்டா இந்த ஊரை விட்டு நம்ம போவோம், ஏன்னா அரை வயிறு கூட சாப்பாடு கிடைக்க மாட்டுது. இந்த துறவி என்னென்னா இந்த ஊர்லேயே தான் இருக்கார். எப்படியாவது அவர்கிட்ட சொல்லி இந்த ஊரை விட்டு நம்ம வெளியூருக்கு போயிடணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து அந்த துறவிக்கிட்ட, நாங்கள் இந்த ஊரை விட்டு போகிறோம், எங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கலை, நாங்கள் எங்கள் ஊருக்கே திரும்பி போகிறோன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே, சரி போகலாம், ஆனால் நான் உங்களுக்கு நீங்கள் என்னை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விருந்து வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த சீடர்கள் எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஏன்னா இங்கே அரை வயிற்று சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விருந்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும், இவர் எப்படி இந்த மக்கள்கிட்டருந்து வாங்கி நமக்கு விருந்து வைப்பார் அப்படின்னு நினச்சி சிரிக்கிறாங்க. அப்படி சிரிக்கும்போது அவர் சொல்லுவார், விருந்து நான் வைப்பேன், ஆனால் அதுக்குள்ள பொருட்கள் எல்லாமே நீங்கள் தான் இந்த மக்கள்கிட்டருந்து வாங்கி எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ எல்லாருமே இந்த மக்கள் பசின்னு கேட்டால் கூட யோசித்து தரக்கூடியவங்க எப்படி நமக்கு விருந்துக்கு சாப்பாடுக்கு பைசா பொருளெல்லாம் தருவாங்க அப்படின்னு யோசிக்காங்க. அப்போது அந்த துறவி தான் சொல்லுவார், நம்ம இருக்கிற இடத்துல இருந்து 100 அடி தாண்டுனா நெல் வியாபாரி இருக்கார். அதே போல் ஒரு 100 அடி தாண்டுனா பருப்பு வியாபாரி இருக்கார். அடுத்தது பால் வியாபாரி இருக்கார். அடுத்து காய்கறி வியாபாரி இருக்கார். நீங்கள் 2 பேராக பிரிஞ்சு அவங்கள்ட்ட போய் கேட்கணும். கேட்டு அவங்க தரக்கூடிய பொருளை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுவார். இவங்களும் அதே போல் 2 பேராக பிரிஞ்சு போய் அந்த வியாபாரிகிட்ட போய் கேட்காங்க, இவ்வளோ நாள் தான் நீங்கள் எங்களுக்கு சாப்பாடு ஒழுங்காக தரலை, நாங்கள் இப்போ இந்த ஊரை விட்டே போகிறோம், அதனால் நீங்கள் எங்களுக்கு இப்போவாவது பொருள் தருவீங்களா அப்படின்னு கேட்காங்க. கேட்ட உடனே துறவியும் நேரமும் கழிஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் சீடர்கள் யாருமே வரலை. துறவியும் என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கார், இவங்க இன்னும் வரலையேன்னு. அப்போது துறவி நினைக்காரு இவங்க எல்லாருமே பொருள் வாங்கிட்டு வருவாங்கன்னு. ஆனால் சிஷ்யர்கள் எல்லாரும் நிறைய நேரம் கழித்து வராங்க, ஒரு பொருளுமே அவங்க கையில் இல்லை. அடுத்தது நீங்கள் ஒரு பொருளுமே சிஷ்யர் கையில் இல்லாமல் வராங்க. அப்போது கேட்காங்க, நீங்கள் அவங்கள்ட்ட பொருள் கேட்டிங்களா அப்படின்னு. ஆமாம், நாங்கள் பொருள் கேட்டால் அவங்க எதுவுமே எங்களுக்கு தரலை அப்படின்னு. அப்போ நீங்கள் எந்த முறையில் கேட்டீங்க, நாங்கள் இவ்வளோ நாள் இந்த ஊரில் இருந்தோம், எங்களுக்கு அரை வயிறு சோறு கூட நீங்கள் ஒழுங்காக போடலை,
நாங்கள் இப்போ இந்த ஊரை விட்டு போக போகிறோம், எங்களுக்கு இப்போவாது ஏதாவது பொருள் தருவீங்களான்னு கேட்டோம் அப்படின்னு. அப்போ இந்த துறவி சிரிக்காரு. அப்போ நீங்கள் இங்கேயே இருங்க, ஒரு மணி நேரம் ஆகும், நான் இப்போ வந்துடுவேன். நான் உங்களுக்கு விருந்தை வைப்பேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சீடர்கள் எல்லாருமே சிரிக்கிறாங்க, நமக்கே தரல, இவருக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு. அதே போல் அவரும் போகிறாரு. போய் 1 மணி நேரம் கழிச்சோடது அவர் வராரு. ஆனால் அவருக்கு எல்லா பொருளுமே அந்த மனுஷங்க கொடுத்துருக்காங்க. அது எப்படி சீடர்கள் எல்லாருமே எப்படி இவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு சில பேர் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. சிலர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி உங்களுக்கு ஒத்தைக்கு இவங்க தந்துட்டாங்க, நாங்கள் கேட்டதுக்கு தரலை அப்படின்னு. நீ எப்படி கேட்ட? நீ கேட்டது இவ்வளோ நாள் நான் இருந்தும் எனக்கு அரை வயிறு சோறு கூட நீங்கள் தரலை அப்படின்னு கேட்டீங்க. நான் கேட்டது, நீங்கள் இவ்வளோ நாள் நாங்கள் இங்கே இருந்ததுக்கு எங்கள் போதுமான சாப்பாடு எல்லாமே எனக்கு தந்திருக்கீங்க, நீங்கள் எங்களை நல்லாவே பார்த்துக்கிட்டீங்க, நாங்கள் இப்போ ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கிறோம், உங்களால் முடிஞ்சது இப்போதைக்கு எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டேன். நீயும் நானும் கேட்ட விஷயம் ஒன்று, இதை கேட்ட விதம்தான் மாறி மாறி கேட்டிருக்கோம். நீ என்கிட்ட ஒருத்தங்கிட்ட கேட்கும்போது பண்பாக கேட்கணும், நீ அதட்டல் முறையில் கேட்டால் யாருமே ஒரு பொருளும் தரமாட்டாங்க. கேட்ட விதம் ஒன்றா இருந்தாலும் விஷயம் ஒன்றா இருந்தாலும் கேட்ட விதம் வேறையாக இருக்குது, அதனால தான் அவங்க உனக்கு தராமல் இருந்தாங்க. இதே போல் தான் நம்ம அந்த கடவுள்கிட்ட நம்ம வேண்டி அழுது கேட்கும்போது அந்த கடவுள் அந்த பொருளை, சில பொருள் நமக்கு கிடைக்கும், சில விஷயம் நமக்கு நடக்காது. நடக்காத உடனே அந்த கடவுளை நம்ம ஏறடைஞ்சு பேசிடுவோம். ஆனால் சில பொருள் அவருக்கு நம்ம நினைக்காமலே தருவார். அப்போது நம்ம அதை யோசித்து பார்க்கணும், நமக்கு இது கேட்டு கிடைக்கல, அப்போவுமே அது பிறகு கிடைக்கும், இது நமக்கு கேட்காமலே கிடச்சிருக்கு, நீ அதை நினச்சி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு இந்த கதையில் இதான் புரிகிறது. வானர ராஜ்யம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு மகள் இருந்தா. அந்த இளவரசிக்கு ஒரே ஒரு பிரச்சனை, அது யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. தப்பான இடத்துல தப்பான வார்த்தைகளை பேசி பிரச்சனை பண்ணாத இடமே கிடையாது. இப்படி இருக்கிற இளவரசியை பார்த்து ராஜாவுக்கு ஒரே கவலை. இளவரசியை எப்படியாவது திருத்தணும்னு அந்த இளவரசியை திருத்தக்கூடிய பொறுப்பை அமைச்சர்கிட்ட கொடுக்காரு. அமைச்சரும் என்ன பண்ணுறதுக்குன்னு யோசிக்கும்போது இளவரசியை புரிய வைக்கணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு அவங்க மூளைக்குள்ளே எப்படியாவது நுட்பமாக புரிய வைக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அமைச்சர் இளவரசிக்கு ஒரு வேலை கொடுத்தாரு. அந்த வேலை என்னென்னா, இந்த நாட்டிலிருந்து இன்னொரு ராஜ்யம் இருக்குது, அந்த ராஜ்யத்துக்கு நீ போகணும், போய் அந்த ராஜ்யத்துக்குள்ளே நீ யாரும் துணை இல்லாமல் உள்ளே போயிட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இளவரசி சிரிச்சுக்கிட்டே, உள்ளே போயிட்டு தானே வெளியே வரணும், அப்படி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தைரியமாக போகிறாங்க. அடுத்தது அமைச்சர் நினைக்கிறாரு, அந்த உள்ளே போயிட்டு வர்றது நிசாரமான விஷயம்னு நினைக்கிறீங்க, நீங்கள் போகக்கூடிய இடம் வானர ராஜ்யம், அந்த ராஜ்யத்தில் உள்ளே போயிட்டு யாரும் வெளியே வர முடியாது, அவங்க புத்திசாலித்தனமாக இருந்தாலும் அவங்களோட வார்த்தைகள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே போயிட்டு வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க. அப்போ அந்த இளவரசியும் பயணத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. ரெடியாகி பயணமும் பல்லாக்கில் அவங்கள தூக்கிட்டு போயாச்சு. அந்த நாட்டை விட்டு அந்த ராஜ்யத்துக்கு வந்தாச்சு. அந்த ராஜ்யத்தின் நுழைவாயிலில் பணியாளர்கள் எல்லாரும் விட்டுக்கிட்டு இளவரசியை விட்டுக்கிட்டு அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இளவரசியும் அந்த ராஜ்யத்தை பார்த்துக்கிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. எல்லாருமே அது என்ன ராஜ்யம்? வானர ராஜ்யம். வானர ராஜ்யம்னா குரங்குகள் கூட்டம் கூட்டமாக இருக்குது. அந்த இடம் அவ்வளவு தூய்மையாகவும் இந்த மக்கள் வைக்க முடியாத தூய்மையாகவும் சுத்தமாகவும் அடக்கமாகவும் அந்த குரங்குகள் எல்லாமே இருந்துச்சு. அப்போ இந்த ராஜா நல்ல ராஜ்யம்தான் வச்சுருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த ராஜ்யத்துக்கு ஒரு விதிமுறை உண்டு. இந்த ராஜ்யத்துக்குள்ளே எந்த ஒரு மனிதர்களும் உள்ளே வரக்கூடாது. மனிதர்கள் வந்துட்டால் அந்த வானர ராஜாவால் இவங்க தண்டிக்கப்படுவாங்க. அது தெரியாமல் இளவரசி உள்ளே போயிட்டாங்க.
உள்ள இளவரசி எல்லாத்தையும் பிரமிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இருக்கும்போது அந்த வாசலோட நுழைவாயிலில் இருக்கிற வீரர்கள் வந்து அந்த இளவரசியை பார்த்துட்டாங்க. இளவரசியை பார்த்துக்கிட்டு அவங்க கையில் விலங்கு மாட்டி அவங்கள கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அதை கூட்டிகிட்டு போய் அந்த வானர ராஜாக்கு முன்னாடி நிற்க விட்டாங்க. அந்த வானர ராஜா அவரோட செங்கோலை அவரோட அரசையில் தட்டி அந்த வானர ராஜா அவரோட செங்கோலை அந்த அரசபையில் தட்டி, நீ வந்த காரியம் சொல். இந்த வானர ராஜா கோட்டைக்குள்ளே மனுஷங்க யாருமே வரக்கூடாது. அதையும் மீறி நீ வந்திருக்க. நீ எதற்காக வந்த அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த இளவரசி அவங்க அரசபையில் நடந்தது, அவங்க எதுக்கெடுத்தாலும் தப்பாக பேசுகிறது எல்லாமே சொல்லுவாங்க. அப்போது இந்த வானர ராஜா அவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அப்போது நீ இங்கேருந்து வெளியே போகணுன்னா நீ எங்களை பற்றி என் நாட்டை பற்றியும் ஒரு 3 எங்கள் நாட்டை பற்றி நீ புகழ்ந்து சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதை கேட்டோடது இளவரசி சிறிது கூட யோசிக்காமல், ராஜா நீங்கள் குரங்கா இருந்தால் கூட இந்த நாட்டை ரொம்ப ஆட்சி புரியுறீங்க. இந்த நாட்டில் இருக்கிற குரங்குங்க எல்லாமே நல்ல குரங்குகளாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ராஜ்யத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அந்த வானர ராஜாவுக்கு கோபம் ஜாஸ்தியாகி அந்த இளவரசியை கைது செஞ்சு அந்த சிறையில் அடைங்க அப்படின்னு உத்தரவு விட்டுட்டாங்க. ஆனால் அந்த வானர ராஜா வாரம் முடிவில் அந்த சிறைக்கு போய் இந்த இளவரசியை பார்ப்பாங்க. நாட்டுக்கெல்லாம் நீ குரங்கு தான், நீ நல்ல குரங்குன்னு தானே நான் சொன்னேன். நீ எதுக்கு என்ன சிறையில் பிடிச்சி வச்சுருக்க? நான் கரெக்டாக தானே பேசினேன். உன்னை ஏதாவது இழிவுபடுத்தி பேசினா நீ அடைச்சிருக்க வேண்டியது தான். நீ எதுக்கு என்ன இப்படி வச்சுருக்க? நீ நல்ல குரங்கே இல்லை, நீ கெட்ட குரங்கு அப்படின்னு அவங்க சொன்னதையே திருப்பி எத்தனை வாரம் வந்து பார்த்தாலும் அந்த வானர ராஜாவை அவங்க சொன்ன வார்த்தையே திருப்பி பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போது நாட்கள் நிறைய ஆனோடது இந்த அமைச்சருக்கு பயம் வந்துட்டு, இந்த இளவரசி எங்கே போனாங்களோ, இவ்வளோ நாள் ஆகியுமே இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜ்யத்திலேருந்து அந்த அமைச்சர் வந்து இந்த வானர ராஜ்யத்துக்கு வராரு. வரும்போது அங்கே தான் மனுஷங்களே வரக்கூடாதே, ஆனால் இருந்தும் அவர் வராரு. அவர் வந்த நுழைவாசலில் நின்னோடதே அந்த காவலாளிகள் வந்து அவரை கைது செஞ்சு அந்த அரசபைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனோடது அவங்க சொல்லுவாங்க, இப்படி எங்கள் இளவரசி வந்து தப்பாக பேசினதுனால நாங்கள் இந்த ஊருக்கு அனுப்பினோம். ஆனால் அவங்க இன்னும் ஊர் திரும்பலை, அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த வானர ராஜா அதே போல் கேள்வி கேட்குறாரு. கேள்வி கேட்டு அதே போல் அந்த அமைச்சரையும் சிறைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சிறைக்கு கூட்டிகிட்டு வந்தோடது அந்த இளவரசியை அமைச்சர் பார்க்குறாரு. பார்த்த உடனே, பார்த்தீங்களா, நீங்களும் நல்லா தான் பேசியிருப்பீங்க, இந்த குரங்குங்க எல்லாமே உங்களையும் சிறைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அந்த அமைச்சர் சொன்னார், நீ பேசுனது எல்லாமே தவறு. ஆனால் அந்த குரங்கு ராஜா வந்து என்னை சிறைக்கு கூட்டிகிட்டு வரல, உன்னை சிறையிலேருந்து வெளியே எடுக்கிறதுக்காண்டி தான் என்னை கூட விட்டாங்க அப்படின்னு. எப்படி நீங்கள் வந்து வெளியே என்னை கூட்டிகிட்டு போக முடியும்? நீங்கள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், உங்கள்கிட்ட கேட்ட அதே கேள்வி தான் என்கிட்டேயும் கேட்டாங்க. நீங்கள் வந்து என்ன பதில் சொன்னீங்க? நீ வந்து அவங்க குரங்கு தான், ஆனால் நீங்கள் குரங்குன்னு சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளோ புண்புறுத்தலாக இருந்திருக்கும். அந்த வார்த்தையில் எவ்வளோ தப்பு இருக்குது. ஆனால் அதே வார்த்தை தான் என்கிட்டேயும் கேட்டாங்க. நான் வந்து அரசே, நீங்கள் நடத்துகிறது போல் இப்படி ஒரு ராஜ்யம் எங்கேயுமே நடக்கலை. ஆனால் நீங்கள் நல்ல ராஜ்யம் நடத்துகிறீங்க. உங்கள் மக்களை நல்லா பண்பாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு நல்ல ராஜா அப்படின்னு நான் பேசினேன். அதனால் அவர் வந்து மனம் குளிர்ந்து உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டார். அப்போ எங்கள் இளவரசியை விடுதலை செஞ்சுருங்க அப்படின்னு கேட்டேன். நான் பேசின வார்த்தையில் அவர் சந்தோஷத்துலேயே உங்களை வந்து விடுவிச்சிட்டாங்க. அவங்க குரங்கா இருந்தாலும் நீங்கள் மனுஷங்க தான். நீங்கள் குரங்க விடையும் நீங்கள் பெரிய ஆள் தான். ஆனால் மனிதன் உங்களையே அவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய மனுஷங்க. அதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் குரங்கா இருந்தாலும் குரங்குன்னு சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளவு மனசுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும்.
நீங்கள் அவங்கள அரசேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க அந்த நேரமே உங்களை விட்டுருப்பாங்க. இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. ஒருத்தங்களை தப்பான இடத்துல தப்பாக பேசுனா இன்னும் அந்த பிரச்சனை பெருசாகும். நீங்கள் கொஞ்சம் யோசித்து கரெக்டாக இருந்தாலுமே நீங்கள் எதிர்மறையாக பேசியிருந்தீங்கன்னா அவங்க மனசும் புண்பட்டிருக்காது. உங்களுக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையும் தப்பாக தெரிஞ்சிருக்காது அப்படின்னு அந்த இளவரசிக்கு அமைச்சர் புரிய வச்சார். செல்வந்தரான பிச்சைக்காரன். அது ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் பார்வையற்ற இளைஞன் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவருக்கு சொந்தங்களோ பெத்தவங்களோ அப்படின்னு யாருமே கிடையாது. தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். பார்வை குறைபாடு இருந்தனால அவருக்கு எந்த வேலைக்குமே போக முடியாமல் இருந்தார். ஆனால் நல்ல அவருக்கு இசை ஞானம் இருந்துச்சு. அதனால் அதை வச்சு அவர் அந்த ஊரில் இருக்கிற ஒரு சத்திரத்தில் போய் தினமும் மனமுருகி பாடுவார். அந்த பாட்டை கேட்ட மக்கள் எல்லாரும் அவருக்கு சாப்பாடோ பைசாவோ ஏதாவது உதவி பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா அவரோட பாட்டு அவ்வளவு நல்லாயிருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் அந்த அவங்க கொடுக்குற சாப்பாட்டையே சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இதே போல் சத்திரத்தில் நின்று பாடும்போது ஒரு வியாபாரி அதை கடந்து போனார். இவரோட பாட்டால் அவர் ஈர்க்கப்பட்டு அப்போது அந்த இளைஞன்ட்ட கேட்டார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். ஆனால் எல்லாருமே அந்த இளைஞன்ட்ட தங்களால் என்ன முடியுமோ அதை தான் கொடுத்துட்ருந்தாங்க. ஆனால் இந்த இளைஞர்கிட்ட இவர் மட்டும்தான் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். ஆனால் உடனே அவர் சந்தோஷமாக, இதுவரை என்கிட்ட யாருமே உனக்கு என்ன வேணும்னு கேட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது. நாங்கள்லாம் சாப்பிட்றது சாதாரண சாப்பாடு, ஆனால் பெரிய பெரிய பணக்காரங்க சாப்பிட்றத நான் ஒரு நாளாவது சாப்பிடணும். அந்த விருந்து சாப்பாடு எனக்கு வேணும்னு கேட்குறாரு. அப்போது உடனே வியாபாரி, உனக்கு நாளைக்கே விருந்து சாப்பாடு என் கையால் கொண்டு வந்து தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது அதே போல் அடுத்த நாளும் ஆகுது. ஆனால் அவர் சாப்பிடாம இருக்கார் அந்த இளைஞன். அது மத்தியானம் பொழுது ஆகுது. நிறைய பேர் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்காங்க. ஆனால் அவர் அந்த சாப்பாடை வாங்கவே இல்லை. என்னை தனியாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். மதியம் 2 மணி ஆச்சு, 3 மணி ஆச்சு. ஆனால் அந்த வியாபாரி வரவே இல்லை. அடுத்த இரவு 8 மணி ஆச்சு. எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நிறைய நேரம் ஆயும் அவர் நிற்கும்போது நின்றுக்கிட்டே தனிமையாக நின்றுக்கிட்டு பசியிலையும் இருந்தார். அப்போ வந்த சாப்பாடையும் புறக்கணித்து அனுப்பிட்டார். அவர் நினச்ச சாப்பாடும் அவருக்கு கிடைக்கல. அந்த வருத்தத்தோடு இனி வியாபாரியை பார்த்தா அவரை வெறுக்கணும், வெறுப்புலையே இருக்கார் வியாபாரிக்கு மேலே. அப்போ அதே போல் மறுநாளும் அதே சத்திரத்துக்கு பாட வராரு. அதே நேரம் வியாபாரியும் பார்த்தாரு. வியாபாரி கேட்காரு, அந்த விருந்து சாப்பாடு எப்படி இருந்து? நான் தந்த பரிசும் உனக்கு சேர்ந்துருக்கும்ல. உன் பரிசை கண்டு நீ எப்படி சந்தோஷப்படுக, அதை பார்க்குறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு. உடனே அந்த இளைஞன், விருந்து சாப்பாடா? எனக்கு எங்கே வந்தது விருந்து சாப்பாடு? நான் நேற்று முழுசும் இப்போ சாப்பிடாமலாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்ட அந்த வியாபாரி, என்ன விருந்து சாப்பாடு வரலையா? நான் நேற்றே கொடுத்து விட்டேனே. ஏன்னா என் வேலையாள்கிட்ட எனக்கு உடல்நிலை திடீர்னு சரியில்லாமல் ஆயிட்டு, எந்த மருத்துவரும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ சாப்பிடாம இருப்ப, அந்த ஒரே காரணத்துக்காக என் வியாபாரி வேலைக்காரன் ஒருத்தங்கிட்ட இந்த சாப்பாடை நான் கொடுத்து விட்டேன். அவன் உனக்கு கொண்டு வந்து தரலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த வேலையால் கூடுகார். அந்த வேலையாள் நின்றுக்கிட்டு, நான் சாப்பாடு எவ்வளவோ கொடுக்க பார்த்தேன், அவங்க என்ன ஒரு வார்த்தை கூட பேசவே விடலை, என்ன சாப்பாடு வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நான் நிறைய நேரம் நின்று பார்த்தேன், அவங்க என்னை பார்க்குறது போலேயே இல்லை, என்கிட்ட வெறுப்பை மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தாங்க, வெறுப்பாகவே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரன் இருந்தான், அவனுக்கு அந்த சாப்பாடை கொடுத்துக்கிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அவன் அதுபோல் அப்பவும் அந்த பொற்காசுகள் அந்த பொற்காசுகளும் அந்த பிச்சைக்காரன்ட்ட கிடச்சிட்டு, பொற்காசுகளா அப்படின்னு அந்த இளைஞன் கேட்கான். ஆமாம், நான் உனக்கு விருந்து சாப்பாடு தந்துக்கிட்டு உனக்கு ஒரு பரிசு தரணும்னு நினச்சேன், அதுக்காண்டி தான் அந்த பொற்காசுகளை கொடுத்து விட்டேன் இன்னொரு வேலையாள்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது, அந்த வேலையாள்கிட்ட அவன் எப்படி சொல்லியிருப்பான்னா, அந்த விருந்து சாப்பாடு யார் சாப்பிட்டுட்ருக்காங்களோ அவங்கள்ட்ட அந்த பொற்காசுகளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அவங்க எல்லோரும் குழப்பத்திலேயே இருக்காங்க. அப்போது
ஒரு சாது வந்து அதே சத்திரத்தில் தான் இருக்கார். அவர் வந்து சொல்லுகாரு, நீ இவ்வளோ நாள் கிடைச்ச சாப்பாடை எல்லாம் புறக்கணிச்சிட்டு ஒரு விருந்து சாப்பாடு வருது, அதுக்காண்டி நீ இவ்வளோ நாள் தந்த மக்களோட சாப்பாடை எல்லாமே புறக்கணிச்சிட்டு இருந்த. ஆனால் அந்த சாப்பாடு உனக்கு கொடுத்து வைக்கலை, அது இன்னொரு பிச்சைக்காரனுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. அந்த பிச்சைக்காரன் யார் அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சியாகவே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது அதான் அந்த சாது சொல்லுவார், அந்த பிச்சைக்காரன் வந்து நீ பாடும்போது அவனுக்கு வந்து ஒரு நாளும் பைசா பிரியாமல் அவனும் வறுமையிலேயே இருந்திருக்கான். அப்போ இந்த கண்ணு தெரியாத இளைஞன் வந்து பாடும்போது அவனுக்கும் பைசா பிரியும், அது பக்கத்தில் இருக்க எனக்கும் பைசா பிரியும்னு நினச்சிக்கிட்டு அவன் தினமும் பக்கத்துலேயே இருந்து, ஏன்னா அவனுக்கு தான் கண்ணு தெரியாத அந்த இளைஞனுக்கு, அவன் பக்கத்துலேயே இருந்து அவனும் பிச்சைக்காரனும் பைசா வாங்கிக்கிட்டே இருந்திருக்கான். அதே போல் நேற்றும் அந்த வியாபாரி கொடுத்து விட்ட சாப்பாடு அந்த பிச்சைக்காரன் அந்த வேலையாள் வந்து அந்த இளைஞன் மறுத்ததுனால அந்த பிச்சைக்காரன்ட்ட கொடுத்துட்டான். அந்த பிச்சைக்காரன் சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான். அதே போல் அந்த முதலாளி என்ன சொல்லியிருப்பார் வியாபாரி அந்த வேலைக்காரன்ட்ட, எந்த ஆள் விருந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோ அவங்கள்ட்ட கொண்டுட்டு போய் இந்த பொற்காசுகளை கொடுன்னு. அதே போல் அந்த பிச்சைக்காரனும் அந்த பொற்காசுகளை வாங்கிக்கிட்டு இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்காண்டி கடவுள் நமக்கு செல்வத்தை தந்திருக்காருன்னு அவர் ஊரை விட்டே கிளம்பி பெரிய செல்வந்தராக மாறிட்டார். ஆனால் இந்த இளைஞனுக்கு கையில் எட்டினது வாய்க்கு எட்டாமலே போயிடுச்சு. அப்போ இந்த பிச்சைக்காரன் வந்து செல்வந்தராக மாறிட்டார். அதை கேட்டுக்கிட்டு அந்த வியாபாரிக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டு. அப்போ அவர் சொல்லுகார், நீ நாளைக்கு சாப்பிடாம இரு, நான் உனக்கு சாப்பாடு கொண்டுட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போது அதே போல் மறுநாளும் ஆயிடுச்சு. மறுநாளும் அதே போல் அந்த இளைஞன் அந்த சத்திரத்துக்கு வந்து பாட வராரு. ஆனால் அன்னைக்கும் அந்த வியாபாரி வரலை. ஏன்னா அவர் வந்து அன்னைக்கு வரல. அடுத்த நாளும் அந்த இளைஞன் வந்து காத்துட்ருக்கான். அந்த வியாபாரி வரவே இல்லை. ஏன்னா அந்த வியாபாரி உடல்நிலை சரியில்லாமல் அவர் இறந்தே போயிட்டார். இப்படி இதே போல் தான் நமக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து நமக்கு எப்போவுமே வரும். ஆனால் அதை நம்ம உதறி தள்ளிக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த வாய்ப்புகள் நமக்கு வருதான்னு கூட தெரியாமல் இருக்கும். இதுக்கு உதாரணமாக இதுவே நம்ம ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம். நம்ம அடுத்த வேலை ஒரு பெரிய வேலை செய்யணும் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு சின்ன சின்ன வேலையெல்லாம் கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன செய்வோம், அந்த பெரிய வேலைக்காண்டி தானே தயாராக இருக்கோன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேலைகள் எதுவுமே நம்ம எடுத்து செய்யவே மாட்டோம். அதை புறக்கணிச்சிட்டே இருப்போம். ஆனால் இன்னொருத்தர் அந்த சின்ன வேலையுமே அவர் பெரிய வேலையாக நினச்சி அதை எடுத்து செய்வார். செய்யும்போது அவருக்கு வந்து அதிக பலன் கிடைக்கும். அப்போ அந்த பெரிய வேலை கொடுக்குறோன்னு நினைக்கவர் அந்த சின்ன வேலையே இவன் இவ்வளோ அழகாக செய்கிறானே, பெரிய வேலையை இன்னும் அழகாக செய்வானே, அவனுக்கே தான் வாய்ப்பு கிடச்சிட்ருக்கும். நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே நம்ம இப்படி தான் புறக்கணிச்சிட்ருப்போம். அதுதான் இந்த கதை உணர்த்துது. பிச்சைக்கார ராஜா. முன்னொரு காலத்தில் சொர்ணாபுரி அப்படின்னு ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டை ஒரு ராஜா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். சில அரசியல் வியாபாரத்திற்காக நகரத்தில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் வருமாறு இருந்துச்சு. அவரும் அந்த ராஜாவும் சேவர்களும் சேர்ந்து போயிட்டு வந்தாங்க. வந்துட்டுருக்கும்போது ராஜாவுக்கு ரொம்ப களைப்பாக இருந்துச்சு. சேவர்களை பார்த்து, எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணீர் எங்கேயாவது கிடைக்குமான்னு பாருங்க அப்படின்னு சொன்னார். அப்போது ஒரு மரத்தில் ஒரு கொடி இருந்ததை பார்த்தாங்க. அந்த கொடியில் ஒரு பழம் இருந்துச்சு. அந்த பழத்தை பறிச்சிட்டு வா அப்படின்னு சேவர்கள்ட்ட சொல்லும்போது, அது பழமல்ல, அது வந்து ஏதோ காய், அது வெள்ளரி பழமாக இருக்காது அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு. அப்போது அவங்க சுற்றி பார்க்காங்க. அங்கே வந்து ஒரு யாசகர் மட்டும் இருக்கார். ஆனால் அவருக்கு கண்ணு தெரில. அப்போ இந்த ராஜா நினைக்காரு, நம்மளை சொல்லிக்கிட்டு அந்த பழத்தை அவங்க சாப்பிடலான்னு நினைக்கான், அவனுக்கே கண்ணு தெரில, அது எப்படி வெள்ளரி பழமாக இருக்காதுன்னு சொல்லுகான், அது பார்க்கறதுக்கு வெள்ளரி பழமாக தான் இருக்குது, நீ பறிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்டுட்டு சேவகரும் அதை போய் பறிக்க போயாச்சு. பறிச்சுக்கிட்டு வந்து அந்த ராஜாட்ட கொடுத்தாரு. அந்த ராஜா வாயில் வச்சோடது துப்பிட்டார். ஆனால் அது வெள்ளரி பழமே இல்லை. அப்போது அந்த ராஜா வந்து அந்த யாசகருக்கு பக்கத்தில் போய் இருக்கார். அது வெள்ளரி பழம் இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், அது ஆனால் உங்களுக்கு கண்ணும் தெரியலை, நீங்கள் அது எப்படி வெள்ளரி பழமாக இருக்காதுன்னு சொன்னீங்க அப்படி கேட்கும்போது அந்த யாசகர் சொன்னார்,
இது மக்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடம். இதில் ஒரு வெள்ளரி கொடி இருந்துச்சுன்னா அதை விட்டு வைக்க மாட்டாங்க. அது ஏதோ ஒரு காரணால தான் எல்லாரும் விட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னார். அப்போ ராஜாவுக்கு ரொம்பவே தாகமும் எடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ இங்கே எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு பாருங்க அப்படின்னு சேவர்கள்ட்ட சொல்லுவார். அப்போ அந்த வழியில் 4 வழிப்பாதையாக இருக்குது. அப்போ சேவர்கள் எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பார்வையற்றவர் சொல்லுவார், தெற்கு புறமாக போங்க, அங்கே தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்டுக்கிட்டு அந்த சேவர்களும் அந்த வழியோடி போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே தண்ணி கிடச்சிருக்கு. அப்போ ராஜாவுக்கு கொண்டு கொடுக்காங்க. கொடுத்துக்கிட்டு ராஜா குடிச்சிக்கிட்டு, அது எப்படி உங்களுக்கு தெரியும் இங்கே தண்ணி இருக்குன்னு? ஆனால் உங்களுக்கு கண்ணும் தெரியலையே அப்படின்னு கேட்காரு. அப்போ ஆமாம், எனக்கு கண்ணு தெரியாது தான், நான் இந்த இடத்துல கொஞ்ச நாளாக இருக்கேன், 4 பக்கமும் காற்று எனக்கு அடிக்கும். அப்போ தெற்கு சைடில் இருந்து கொஞ்சம் குளிர்ந்த காற்று அடிக்கும், அதை வச்சு தான் இங்கே தண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படிங்காரு. அப்போ உடனே அந்த ராஜா அந்த யாசகரை அவங்க வீட்டுக்கு இந்த அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்தோடது அங்கே இருக்க காவலாளிகிட்ட சொல்லுவாங்க, இவருக்கு தினமும் 1 பொட்டணம் சாம்பார் சாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். கொஞ்ச நாள் போயாச்சு. அந்த யாசகரும் அங்கேயே தான் இருக்கார். அப்போது ஒரு வியாபாரி, வைர வியாபாரி இந்த ராஜாவை தேடி வராங்க. தேடி வந்தோடது அது ஒரு பை நிறைய வைரமாக கொண்டுட்டு வந்திருக்காரு. அப்போது இதில் எது வைரம் எது வைரம் இல்லைன்னு அந்த ராஜாவுக்கு தெரியலை. அப்போது அவருக்கு அந்த கண்ணு தெரியாத யாசகர் ஞாபகம் வருது. அப்போ அந்த யாசகரை கூட்டிகிட்டு வாங்க, இதில் எது வைரம் இல்லைன்னு அவர் கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு. அதே போல் அந்த சேவகர்களும் போய் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ அவர் என்ன செஞ்சார்னா, அந்த வைரங்களை எடுத்து அந்த வாசல் பக்கமாக போய் அந்த வெயிலில் வச்சுக்கிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து உள்ளே இதெல்லாம் வைரம் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அப்போது அந்த ராஜா கேட்காரு, நீங்கள் அதை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த வெயில் பட்டு இந்த வெப்பத்தை தாங்குகிற சக்தி வைரத்துக்கு இருக்குது. ஆனால் இந்த வைரம் இல்லாத பொருட்கள் வெப்பம் அது ஏற்காது. அதனால தான் நான் என் கண்ணில் வச்சு அந்த எது வைரம் இல்லைன்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவரோட புத்திசாலித்தனத்தை அவர் இன்னும் பாராட்டி, இனி இவருக்கு இன்னொரு பொட்டணம் தயிர் சாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதே போல் அவரும் 2 நேரமும் சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக அந்த இடத்துலையே இருக்கார். அதுக்கப்புறம் ஒரு நாள் ராஜாவுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. அப்போது அந்த கண்ணு தெரியாத யாசகரை தனியாக கூட்டிகிட்டு போய் சொல்லுவார், இந்த ராஜ்யத்தில் என்ன எல்லாரும் இந்த ஒற்றர்களை வச்சு நான் இந்த ராஜ்யத்தை ஒரு வாட்டி சுற்றி வந்தேன். அப்போ எல்லா மக்களும் என்னை பிச்சைக்கார ராஜான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போது அந்த பார்வையற்றவர் சொல்லுவார், ஆமாம், நீ பிச்சைக்கார ராஜாவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, நீ பிச்சைக்கார ராஜாவாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லுவார். அப்போது அந்த ராஜாவுக்கு, நீயும் என்ன பிச்சைக்கார ராஜான்னு எப்படி சொல்லுக? நீ இங்கே வந்ததுலேருந்தே உன்னை நான் நல்ல விருந்து கொடுத்து தானே உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன், சாப்பாடெல்லாம் நிறைய தந்திருக்கேன்ல, நீ எப்படி என்ன பிச்சைக்கார ராஜான்னு சொல்லுக அப்படின்னு சொன்னபோது அந்த யாசகர் சொல்லுவார், நான் உனக்கு அந்த வெள்ளரி பழத்தை, இது வெள்ளரி பழம் இல்லை, இது வேற ஒரு பழம்னு சொல்லி தந்தேன். இதுவே ராஜாவாக இருந்தாங்கன்னா என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, அவங்க கழுத்தில் கிடக்கிற முத்து மாலையை கலத்தி என்கிட்ட தந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தது நீ அதையும் பண்ணலை, ஆனால் அதனால தான் நான் உன்னை பிச்சைக்கார ராஜான்னு சொல்லுவேன். 2வது, உனக்கு தாகமாக இருந்துச்சு, நான் உனக்கு தண்ணீர் திசை காட்டி தந்தேன். அப்போது அந்த ராஜாவாக இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, என்னை பாராட்டி வச்சுருப்பாங்க. நீ என்ன செஞ்ச, உன் தேவைக்காண்டி நீ இந்த அரசபைக்கு என்னை கூட்டிகிட்டு நீ எனக்கு சாம்பார் சாதம் கொடுத்த, அடுத்து அந்த வைரங்களை நான் கண்டுபிடிச்சி தந்தேன், நீ அந்த சாம்பார் சாதத்துக்கு கூட தயிர் சாதமே எனக்கு தந்த. இதுவே வேற ஒரு ராஜாவாக இருந்தாருன்னா எனக்கு விருந்து சாப்பாடே போட்டிருப்பாங்க தினமும், நீ எனக்கு சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் தந்திருக்க, இதனால தான் நீ பிச்சைக்கார ராஜா அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன் நீ என்னை பார்க்கும்போதே நீ பிச்சைக்கார ராஜா தான் அப்படின்னு சொன்னோடது அந்த ராஜாவுக்கு அவர் செஞ்ச தவறெல்லாம் புரிஞ்சோடது
அவர் என்ன செஞ்சார்னா மக்களுக்கு எல்லாருக்கும் தான தர்மம் கொடுக்கறதுல சிறந்து விளங்க ஆரம்பிச்சிட்டாரு. இதே போல தான் நம்மள்கிட்டையும் ஒரு 100 ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு 5 ரூபாய் தர்மம் கொடுக்கணும். கொடுத்தா தான் அதுக்கப்புறம் ஒரு 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு 50 ரூபாய் கொடுங்க. கொடுக்க கொடுக்க தான் நமக்கும் பெருகும். அந்த கொடுக்கறதுல தான் நமக்கு செல்வமும் கிடைக்கும். குரங்குகளின் ஏகாதசி விரதம். ஒரு கிராமத்தில் ஒரு மலை கோயில் இருந்துச்சு. அந்த கோயிலில் தினமும் பூஜை நடைபெறும். அடிக்கடி பக்தர்கள் வந்து போய் இருப்பாங்க. அந்த இடம் எப்பவும் பரபரப்பாகவே இருக்கும். அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்தில் நிறைய குரங்கு கூட்டங்கள் வாழ்ந்து வந்துட்டே இருந்துச்சு. அந்த குரங்குகள் நிறைய இடம் இருந்து ஏற்கனவே பல இடங்கள் மாறி மாறி அதுக்கு போதுமான சாப்பாடு எதுவுமே கிடைக்காம கடைசியாக இந்த மரத்தில் வந்து இப்போதைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த குரங்குகளுக்கு இப்போ நல்ல சாப்பாடு கிடைக்குது. ஏன்னா இந்த கோயிலில் எப்போவும் மக்கள் வந்து போய் இருக்கிறதுனால அந்த குரங்குகளுக்கு பழங்கள் கிடைக்கும். பல பொருட்களை வந்து திருடி சாப்பிடும். சிலவங்க கையிலேருந்து பிடுங்கி சாப்பிடும். சிலவங்க வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. கோயிலில் எப்போவும் பிரசாதத்தை அது சாப்பிட்டுக்கிட்டே அங்கே வந்து எல்லா குரங்குகளும் சந்தோஷமாகவே இருந்துச்சு. அப்போது ஒரு நாள் அந்த கோயிலில் ஒரு சொற்பொழிவு நடந்துகிட்ருக்கும்போது எல்லா பக்தர்களும் நிறைய பேர் வந்து அந்த சொற்பொழிவு கேட்க வந்தாங்க. அப்போது 2 பேர் வந்து அந்த மரத்துக்கு அடியில் இருந்து அவங்க அந்த ஏகாதசி விரதத்தை பற்றி பேசினாங்க. அப்போது ஒருத்தர் சொல்ல, இந்த ஏகாதசி விரதம் நாளைக்கு வருது, எப்படியாவது விரதத்தை இருந்துடணும், நான் நல்ல ஏகாதசி விரதம் இருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தர் ஏகாதசி விரதத்துக்கு நான் தண்ணியை தவிர வேறு எதையும் சாப்பிட மாட்டேன், அந்த ஏகாதசி விரதத்தை நம்ம கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டோன்னா நம்ம அந்த கடவுளையே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்ல 2 பேரும் ஏகாதசி விரதத்தை பற்றி கடவுளை பார்த்துடலான்னு நல்ல புகழ்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதை இந்த குரங்கு கூட்டங்கள் அந்த மரத்துக்கு மேலே இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போது அந்த குரங்கு கூட்டங்கள் எல்லாரும் ஒரு நாள் ஒரு கூட்டத்தை போட்டு நம்ம எப்படியாவது இந்த ஏகாதசி விரதத்தை இருந்து அந்த கடவுளை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்க. நினைக்கும்போது அடுத்த நாளே ஏகாதசி விரதம் இருந்துச்சு. அதே போல் அடுத்த நாளும் காலத்தை விடிஞ்ச பிறகு எல்லா குரங்குகளும் அந்த மலை கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு அருவி இருந்துச்சு. அந்த அருவியில் போய் குளித்தாங்க. குளிச்சுக்கிட்டு எல்லோரும் ஒரு நாமத்தை போட்டுக்கிட்டு அந்த மரத்தில் இருந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது சூரியன் பொழுதாகி உச்சி வர சூரியன் வர ஆரம்பித்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு பசியும் எடுக்குது குரங்குகளுக்கு. என்ன செய்யன்னு தெரியாமல் எல்லாரும் இருந்தாங்க. அதுக்கு பிறகு அன்னைக்கு பார்த்து அந்த குரங்குகளுக்கு ஒரு சோதனை வந்துச்சு. எப்படின்னா, ஒரு பக்தர் வந்து கூட நிறைய மாம்பழங்களை எடுத்துகிட்டு வந்து அந்த குரங்குகளுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சார். வச்ச உடனே குரங்குகளுக்கு ஒரே பசியால் இருக்குது, ஆனால் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த ஒரு குரங்கு வந்து சொல்லிச்சான், நம்ம விரதம் தானே இருக்கோம், இந்த பழங்களை பார்க்கலாம்ல, பார்க்குறதுல தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குரங்குகள் அந்த பழத்தை பார்த்துக்கிட்டே இருந்து இன்னொரு குரங்கு வந்து பக்கத்தில் வந்து பார்க்கலாம், நம்ம விரதம் இருக்கிறதுனால அந்த குரங்கு அந்த பழத்தை கையில் வேணாலும் எடுத்து வச்சுக்கிடலாமே அப்படின்னு சொல்லிச்சு. மற்ற குரங்குகள்லாம் பக்கத்தில் வந்து, ஆமாம் நம்ம எப்படியும் இன்றைக்கி சாப்பிட மாட்டோம், நாளைக்கு சாப்பிட்றதுக்காவது நமக்கு வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பங்கு போட்டு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஒரு வயதான குரங்கு, ஆமாம் எனக்கு வயசு தான் ஆயிடுச்சு, இனி இந்த விரதம்லாம் இருந்து எனக்கு என்னத்துக்கு, நான் இதை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான குரங்கு அந்த பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சிட்டு, அப்படி அவங்க எல்லா குரங்குகளும் ஆமாம் இனி இந்த வாட்டி இல்லை, அடுத்த வாட்டி ஏகாதசி விரதம் இருந்து கடவுளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அவங்களோட விரதமும் கலைஞ்சி போச்சு. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒரு தவறான பழக்கத்தை நம்மகிட்ட இருந்து விடணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை உடனேயே செய்யாமல் அதை சிந்திச்சு இதனால் நமக்கு என்ன, நம்ம கரெக்டாக கடைப்பிடிச்சிருவோமா, நம்ம இதனால் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும், அதை நம்ம எப்படி தடுக்கணும், அதை எல்லாமே யோசித்து பார்த்து
நம்ம வந்து அந்த பழக்கத்தை எப்படி விடலாம், அந்த தீய பழக்கத்தை எப்படி நம்ம கையிலேருந்து இழகலாம், நம்ம சோம்பேறித்தனத்தை எப்படி இழக்கலான்னு யோசித்து பார்த்து உடனடியே எல்லா முடிவும் எடுக்காமல் யோசித்து பார்த்து எடுத்தோம் தான் நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய பழக்கங்களை விட முடியும். இந்த குரங்குகளைப் போல் உடனே கடவுளை பார்த்துடலான்னு நினச்சோன்னா ஒன்றுமே நடக்காது. அதனால் அதுக்காண்டி பல நாள் கஷ்டப்பட்டால் தான் எல்லாமே பலன் கிடைக்கும். அதுலேருந்து இந்த கதையிலேருந்து இதான் தெரிகிறது.